1 யோவான் 2:27 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம போன வாரம் அபிஷேகத்தை பற்றி பார்த்தோம், சண்டே நினைக்கிறேன், சரியா? 4 விஷயங்கள் வந்து பார்த்தோம். எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கிறதுக்கு, அபிஷேகத்தினால நாம நிரப்பப்படுறதுக்கு நமக்கு தேவையான 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? 1 வசனம், 2வது பரிசுத்த ஆவியானவர், 3வது கீழ்ப்படிக்கணும், 4வது விசுவாசம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ அந்த அபிஷேகம் என்ன சொல்லுது வசனம்? அந்த அபிஷேகம் உங்களை நிலைச்சிருந்தா ஒருத்தரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லையா? அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அது சத்தியமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அந்த அபிஷேகம் நமக்கு என்னத்தை போதிக்கும், அந்த அபிஷேகம் நம்மளை எப்படி வழி நடத்தும்ங்கிறத இன்னைக்கு நம்ம சுருக்கமாக பார்த்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? அபிஷேகம் வந்து நம்மள நிலைத்து இருக்கணும் அப்படி இல்லையா? ஈஸியாக புரிகிறதுக்கு மாதிரி நம்ம சொல்லணும்னா, நம்ம டெய்லி ரோட்டில் போகிறோம் இல்லையா? டிராஃபிக் சிக்னல் பார்க்குறோம், 3 கலர் லைட்ஸ் இருக்குது. ஓகே, நில், கவனி, செல். ஹல்லேலூயா. அதாவது இந்த அபிஷேகம் உங்களை என்ன பண்ணும்? கர்த்தர் நியமிச்ச இடத்துல நிற்க வைக்கும். இந்த அபிஷேகம் உங்களை கவனிக்க வைக்கும். அவர் என்ன சொல்றார்? தெய்வ சித்தம் என்னதுன்னு பகுத்தறிய வைக்கும். ஓகே, அந்த சித்தத்தின்படி செய்ய வைக்கும். ஓகே, இந்த 3 லைட்டின் படி. ஓகே, இந்த அபிஷேகம் உங்களை அவர் குறிச்ச இடத்துல நிற்க வைக்கும், அதை பத்தின சிந்திக்க, அந்த கிரியைகளை செய்ய வைக்கும், உங்களை வந்து நடப்பிக்கும், நடத்தி முடிக்கும். ஹல்லேலூயா. இதை வந்து ஒவ்வொரு வசனங்கள் வச்சு பார்க்கலாம், சரியா? முதல்ல இந்த அபிஷேகம் இல்லையா நம்மளை எங்க நிற்க வைக்குதுன்னா, 1 ராஜாக்கள் 19:11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஆமென். போதுமா? அதாவது அவர் என்ன சொல்றாரு? நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதாவது கர்த்தர் நியமிச்ச இடம். ஓகேவா? அவர் அங்க இருக்காரு, தேவன் பேசுற சத்தம் அவனுக்கு கேக்குது. ஆனாலும் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் சொல்ற இடத்துல நின்னாதான் பாக்கி உள்ள விஷயங்கள் சொல்லப்படும். ஓகேவா? அதாவது அவருக்கு கீழ்ப்படியணும். ஓகே, அவர் வந்து ஸ்ட்ரிக்ட்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். அதாவது நீதியுள்ள தேவன். ஓகேவா? அவர் பட்சபாரம் வந்து பார்க்க மாட்டார் இல்லையா? வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அவர் சொல்படி நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம நிக்க வேண்டிய இடத்துல கரெக்டா நிற்கும். இப்போ ஆபிரகாமை எடுத்துப்போமே. ஓகேவா? இப்போ 13வது அதிகாரத்துல 12ல இருந்து 17 வரைக்கும் வாசிச்சோம்னா, ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஹல்லேலூயா. இவன் கானானுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு? 17வது வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன இடத்துல நம்ம நின்னாதான் அவருடைய வார்த்தைகள், ஓகே, அவருடைய நடத்துதல், அவருடைய சித்தத்தை நமக்கு அறிவிப்பார். ஓகேவா? நம்ம அவர் நியமிச்ச இடத்துல நிற்கும் போதுதான் தேவ சித்தம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்போ எலியா, இப்போ இதே எடுத்துப்போமே. அவரு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரியா, அவர் தேவன் பேசுறது கேட்குது. ஆனா வந்து நீ வந்து பர்வதத்துல நில்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் தேவன் வந்து அவங்க கிட்ட பேசுறாரு, அவருடைய சித்தத்தையே வெளிப்படுத்துறாரு. அப்படிதானே? ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் புதிய ஏற்பாடுல நம்மளுடைய கர்த்தராக இருக்கிற கிறிஸ்து இயேசு மாம்சத்துல இருக்கும் போதே, ஹல்லேலூயா, மாம்சத்துல இருக்கும்போது எலியாவும் மோசேயும் இயேசு கிறிஸ்துவோட பேசுறாங்க. ஓகே, எங்க மலை மேல நம்ம என்ன சொல்லுவோம்? மறுரூப மலை அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அங்க என்ன பேசுறாங்க? அடுத்த காரியம். ஓகே, கடைசியா அவருடைய அந்த பாடுகளை குறித்து, சிலுவை பாடுகளை குறித்து மோசேயும் எலியாவும் அவங்க கிட்ட பேசுறாங்க. எப்போ? அவர் சொன்ன இடத்துல நிற்கும் போது. ஹல்லேலூயா. அதாவது அவர் சொன்ன இடத்துல நிக்கிறதுனா, நம்ம எப்படி வந்து நிக்கிறதுனா, நமக்கு ஒரு லொகேஷன் காட்டுவாரு, அங்க வந்து இப்போ கூகுள் மேப் காட்டுற மாதிரி அப்படி கிடையாது. ஓகே, அவர் நியமிச்ச இடத்துல நிக்கிறதுனா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அணு தினமும் என்னை பின்பற்றுகிறவன் அவருக்கு சீஷனாயிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதாவது பழைய ஏற்பாடு வந்து கிறிஸ்துவ மொத்தத்திலேயே 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்று, தகப்பனும் அந்த பிள்ளையும் உள்ள அந்த உறவு, அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட அப்பா பிதாவின்னு சொல்லி தான் உள்ள வருவாங்க. அடுத்து வந்து சகோதர சிநேகம். ஓகே, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தேவன்கிட்ட எல்லாத்தையும் ஒவ்வொன்றை கேட்டு அந்த அன்பை பரிமாறிக்கொள்வாங்க, சகோதர சிநேகம். 3வதா வந்து அது சீஷத்துவம். அது எப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெண்டு, சிநேகிதன் அப்படின்ட்டு சொல்லலாம். யோவான் 13, 14, 15 ஃபுல்லாகவே சீஷர்களோட தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். ஓகேவா? அவங்கள வந்து சீஷன்னு சொல்லுவார். ஓகேவா? அதே மாதிரி யூதாஸ் காரியத்துக்கு 30 காத்தி கொடுக்க வரும்போதும் அவனை என்ன சொல்வார்? சிநேகிதனே அப்படிதானே சொல்றாரு. அது வந்து அதாவது சீஷத்துவம்னு சொல்லலாம், இல்ல சிநேகிதனுக்குரிய அந்த உறவு சொல்லலாம். 4வது ஸ்டேஜ் தான் மணவாட்டி. ஹல்லேலூயா. உங்களை மணவாட்டி சபையா தான் ஆயத்தப்படுத்த வந்திருக்கு. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பாருங்க. ஓகேவா? மணவாட்டிய சபையா நம்ம ஆயத்தப்பட்டாதான் பரலோகத்துல நம்ம அவரோட காணப்பட முடியும். ஹல்லேலூயா. நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து அங்க போறாரு, அதுக்கப்புறம் தான் அவருக்கும் வந்து தெரியுது. எலியா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தேவனுடைய சித்தம் வந்து தெரியுது. ஓகேவா? இங்க ஆபிரகாமும் கானான்ல கால் வச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய சித்தம் என்ன செய்யணும்னே தெரியுது. அதுக்கப்புறம் தான் தேசத்துல நடந்து தெரியும்னு சொல்றாரு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து மலை மேல ஏறுற அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மலை மேல ஏறுற அனுபவம்லாம் இப்போ எவரெஸ்ட்லாம் அந்த மலை ஏறுறாங்க
ஏறுறாங்களா ட்ரெக்கிங் அந்த மாதிரி, அது அதை பத்தி தெரிஞ்சிருந்தாலோ இல்ல நம்ம ஊர் தான் ஃபுல்லா மலைகளா இருக்கு இல்லையா, மலையில ஏறும்போது என்ன பண்ணோம், நமக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் வந்து லூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, மலை மேல வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை லெகுவாக்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு லெகுவாக்கிப்போம். ஏன்னா ஏறுறதுக்கு முடியாது, இன்னும் ஹைட் போக போக ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மியா இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கேற்றவாறு, அதாவது இந்த உலகத்தை விட்டு ரோமர் 12:2 படி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாலே மறுரூபம் ஆகுங்கள் சொல்லியிருக்கு இல்லையா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. ஓகே, தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம், தேவனுக்கு என்று எல்லாத்தையும் விட்டு தேவன் தான் சொல்லி நிக்கிறது. இதைத்தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஃபர்ஸ்ட் செய்வார். அவர் பரலோக பிதாவாகிய தேவன் நியமிச்ச இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார், நீங்க அவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா. ஹல்லேலூயா. ரெண்டாவது விஷயம், கவனிக்க வைப்பார். ஓகேவா, அது வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். போதும், காதுள்ளவன் கேட்க கடவன். இது வந்து 7 சபைகளுக்குமே வந்து கர்த்தர் சொல்லுவார். ஓகேவா, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்ட்டு எபேசு, பெர்கமு, ஸ்மிர்னா, பிலதெல்பியா எல்லாத்துக்குமே வந்து சொல்லுவார். லவோதிக்கேயா, சர்தை சபை எல்லாத்துக்கும் 7 சபைகளுக்குமே முடியும்போது சொல்லுவார், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஓகே, இப்போ கவனிங்கிறதுனா என்னன்னா, அதான் காதுள்ளவன் கேட்கவன், அதை லிசன் பண்றது, நம்ம கத்துக்கிறது. ஓகே, கவனிக்கிறது. சரியா, எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, என்னதான் பாக்குறீங்க. ஓகே, ஆனா உங்க மூளை எங்க இருக்கு, உங்க மைண்ட், உங்க இருதயம் எங்க இருக்குது. சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதுபடி நடக்கணுங்கிற அந்த தாட்டோட இருக்கா. ஓகேவா, அதுதான் வந்து கவனிக்கிறது. சரி, ஓகே, அதுக்கு ஒரு சில வசனங்கள் யோவான் 15வது அதிகாரம் எடுத்துக்கலாம். அதுல 4வது வசனம், என்ன நிலைத்திருங்கள், ஆமென், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். போதுமா. அதாவது இங்க யார் சொல்றேன்னா, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சொல்றார் சீஷர்கள் இடத்துல. திரும்ப திரும்ப சொல்றேன், சீஷத்துவத்துல இருந்து தான் புதிய ஏற்பாடையா ஆரம்பிக்குது. ஓகேவா, பழைய ஏற்பாடுல 4 அனுபவம் இருந்தது, இங்க 2 தான். ஃபர்ஸ்ட் சீஷனாய் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வசனமே சொல்லுது. மத்திய 28 கடைசி 3 வசனத்துல பார்க்கும்போது, ஓகே, உலகம் எங்கிலும் போய் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துக்குள்ள கர்த்தருக்குள்ள வரும்போது சீஷனா வரோம். ஓகே, அப்போ அந்த தகுதியோட தான் நம்ம இருக்கணும். அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன், அதுக்குண்டான டீச்சிங் நம்ம மைண்ட்ல இருக்கணும், இருந்தே ஆகணும். ஹல்லேலூயா. அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும். ஓகே, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்லாம் நிறைய இழந்துட்டாங்க, நம்ம அப்படி இழந்துடக்கூடாது. ஓகே, இந்த அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சொல்றார் சீஷர்கள்ட்ட, நான் அந்த மெய்யான திராட்சை செடிப்பா, நீங்கெல்லாம் கொடிகளா இருக்கீங்க, என்னல நிலைச்சிருங்க. ஹல்லேலூயா. பிதா வந்து தோட்டக்காரர், அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார், தண்ணி ஊத்துறது, வெயில், மழை, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது பிதாவாகிய தேவன். இவர் வந்து மெய்யான திராட்சை செடி, நம்ம வந்து அதுல கிளைகளா இருக்கும். அப்ப நம்ம அவர்ல நிலைச்சு இருக்கணும். அதுக்கு அடுத்து அப்படியே சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஓகே, இப்ப 6வது வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் வந்து வெளியே போயிடுவான் அக்னி நரகத்துக்கு அப்படின்ட்டு. இப்ப 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. ஆக்சுவலா நம்ம திராட்சை செடியோட கொடியா இருக்கணும். நம்ம என்ன கேட்போம், ஒண்ணு வெயிலோ இல்ல தண்ணியோ இல்ல காத்தோ, ஓகேவா, இல்ல அதிகபட்சமா வந்து கனி கேட்போம். ஓகே, இவ்வளவுதான். இது எல்லாமே எங்க இருந்து வரும், கொடுக்கறது யாரு, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவா இருக்கிற அந்த மெய்யான திராட்சை செடி தான். வேற எதுவும் கேட்க மாட்டோம். நம்ம இந்த வசனத்தை வச்சு உலகத்துக்கு கொண்டு போய் காரு கொடுங்க, பைக்கு கொடுங்க, வீடு கொடுங்க, நிலம் கொடுங்க, ஓகே, படிப்பு, அது இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்படின்னா என்ன, இப்போ நீங்க என்னல இருக்கணும்னு சொல்றாரு, அப்போ நம்ம அவருக்குள்ள, ஆனா நமக்குள்ளேயும் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு, இதை குறித்து நான் தியானிக்கும் போது ஒரு 2 விஷயத்தை உணர்த்தினார், அதையுமே சொல்லிடுறேன். ஓகே, என்னன்னா, இப்போ ஒரு கர்ப்பவதி இருக்காங்க, அதாவது குழந்தைய கருவுல சுமக்கிற ஒரு தாய் இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்களுக்குள்ள, ஓகேயா, அந்த அம்மாக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்கு, அவங்களுடைய ஜீவன் தான் இருக்கு. ஹல்லேலூயா. அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து இதுவா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இதுதான் ஒரு கர்ப்பஸ்திரீ இருக்காங்க, ஓகே, அதை கருவுற்று இருக்கிறவங்க. ஓகே, அந்த குழந்தை அந்த தாய்க்குள்ள இருக்கு, அந்த குழந்தைக்குள்ளேயும் தாயினுடைய விஷயம் தான் இருக்கு, அவங்களுடைய அந்த ஃபுட்டு, உணவு. ஓகேவா. சரி, இனி ஒண்ணுமே வந்து உணர்த்தினார். இப்ப தண்ணிக்குள்ள இருக்க மீன், ஓகே, அந்த மீன் தண்ணியில தான் இருக்கு, அந்த மீனுக்குள்ளேயும் வந்து தண்ணி தான் இருக்கு. அதுதான் தண்ணியில இருந்து தான் ஆக்சிஜனை பிரிச்சு சுவாசிக்குது, அப்படித்தானே. ஓகேவா. அதுக்குள்ள இருக்கிறதும் அதுவா தான் இருக்கு. ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்கள் என்னிலும் நான் உங்க, அதான், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், நான் அர்த்தம் இதுதான். சரியா, அவருடைய வசனம் நம்ம இருக்கணும், நம்ம அவருக்குள்ள இருக்கணும், அவருடைய வேலியில. ஓகேவா, யோபு வேலி அடிச்சு பாதுகாத்தார்ல, அதே போல தேவ சித்தம் என்கிற வேலிக்குள்ள, பரலோக ராஜ்யம் என்கிற வேலிக்குள்ள நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ 3வதா, இதுதான் வந்து கவனிக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து வெளிப்படுத்துவாரு. 3வது செல், அதே 1 ராஜாக்கள் 19:7 வாசிங்களேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஹல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. அதாவது இது வந்து செல். ஓகே, அதை பத்தி நம்ம பார்க்கலாம்.
அப்பதான் அவனுக்கு வந்து என்ன ஆகுது, ஒவ்வொன்றுமே இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போய் நிற்கும் போதுதான் அவனுக்கு உண்டான அவன் என்ன செய்யணும்னே வந்து தெரியுது. இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், அவருக்கு அந்த சிலுவை பாடுகளை பத்தி சொல்றாங்க இல்லையா, அப்ப நீ பாடணும் ஓகேவா, 3 மணி நேரம் தொங்கணும் சிலுவையில ஓகேவா, எந்த பாவமும் செய்யாமலே. எலியாக்கு என்ன சொல்லியிருக்கு, மூணு விஷயம் சொல்றாரு. 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சொல்றாரு 2 இடத்துல ஓகேவா. 3ஆவதா வந்து நீ இருக்க ஸ்தானத்துல இன்னொருத்தனை எலியாவை வந்து அபிஷேகம் பண்ண சொல்லுவார், எலிசாவை ஓகே. இந்த 3 வேலையுமே கொடுப்பார். இயேசு கிறிஸ்துக்கும் அப்படிதான், ஒவ்வொருத்தருக்குமே அப்படிதான். அவர் நிக்க சொன்ன இடத்துல நின்று அவரோடு பின்னி படைஞ்சு, அதாவது அவருடைய சித்தத்தினுக்குள்ள ஓகே, நமக்குள்ள அவருடைய வார்த்தை, நம்ம அவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கும்போது அவர் என்ன பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லுவார். இப்படிதான் அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. நம்ம அந்த அபிஷேகத்துல நிலைச்சிருக்கும் போது, அதாவது அபிஷேகம் உங்களை எப்படிலாம் வழி நடத்தும்னு சொல்றேன் ஓகே. நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளன்னு சொன்னீங்க ஓகே. அந்த அபிஷேகம் தான் உங்களை வந்து பரலோக ராஜ்யத்துல கூட்டி சேர்க்கும். ஹல்லேலூயா. அபிஷேகம்னா வேற ஒண்ணும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து ஆள் தத்துவம் உள்ளவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா அந்த கிறிஸ்து இயேசு தான் பிதாவின் இடத்துல போய் வேற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. வேற ஒரு தன்மையில பரிசுத்த ஆவியானவரா இருந்து உங்களையும் என்னையும் நடத்திக்கிட்டே இருக்காரு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஓகே. சரி, கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம் சரியா. இப்போ நில் கவனி செல் ஓகே. அப்போ நம்ம செல்றோம், ஓட்டத்தை முடிப்போம்னா இங்க வசனம் இருக்கு 2 தீமோத்தேயு 4:17. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துள்ளுவார். அல்லேலூயா. போதுமா? அதாவது ஓட்டத்தை முடிச்சிட்டாரு பாருங்களா, உயிரோட தான் இருக்காரு, இறந்து போகல. ஆனாலும் பரலோக தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வாக்குறுதியை வந்து கொடுக்கிறார் ஓகே. ஆதியாகமம் 6:22 சொல்லியது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. இது யாரு? நோவா செஞ்சு முடிக்கிறார் அந்த பேழைய ஓகே. யாத்திராகமம் 39 42 43 வசனங்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பத்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். யோபு 17 எடுங்களேன், 17:4 வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அல்லேலூயா. இது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவனிடத்துல சொல்றாரு, என்ன, நீர் எங்களுக்கு நியமித்தவைகளை, நீர் எனக்கு நியமித்தவைகளை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இவருடைய வேலை என்ன? ஓட்டத்தை துவக்கிறதும் முடிக்கிறதும் அவர் தான். நம்ம அவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்தா, விட்டு கொடுத்தா, அவர் தானே காரியத்தை வாய்க்க செய்யறார். அவர் தான் பிதாவுடைய வலது பாரசத்துல கிறிஸ்து இயேசுனுடைய சிங்காசனத்துல உங்களையும் என்னையும் வைக்க போறாரு. அந்த ரகசிய வருக மத்திய ஆகாயத்துல கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டதுக்கு அப்புறமா பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருக்க மாட்டாரு. சத்தியத்தை பேசுற ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இல்லையா. இந்த பூமியில அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை ஆரம்பிக்கப்படும். 7 வருஷம் அவன் ஆட்சி செய்வான். அதனுடைய முடிவில் 1000 வருஷ அரசாட்சி தொடங்கும் சரியா. அது முடியும் போது சாத்தான் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்படுவான். அது முடியும் போது தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கு சரியா. இப்படி நமக்கு கொடுத்துருக்கிற ஓட்டத்தை கரெக்டாக ஓடணும்னா நம்ம வேற எதையுமே யோசிக்க வேணாம். நம்ம கொடுத்துருக்கிற ஓட்டத்தை எப்படி ஓடுறதுன்னா சிம்பிள், அந்த அபிஷேகத்துக்கு செவி கொடுங்க, நிலைச்சிருங்க, அது சொல்ற மாதிரி கேளுங்க. அந்த 1 யோவான் 2:27 ஒரு தடவை வாசிமா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. போதுமா? தேங்க்ஸ். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.